ஸோ லாஸ்ட்டு வீக் மெசேஜை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால, கிறிஸ்து பிறந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவோடைய பிறப்பை நம்ம வந்து கொண்டாடுகிற ஒரு மாதம். ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்மளுடைய பிறந்தநாள்லாம் கொண்டாடுறோம். நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸுக்கே பர்த்டேலாம் கொண்டாடுறாங்க. என்னோடய கிளிக்கு பர்த்டே, என்னோடய டாகுக்கு பர்த்டே, என்னோடய பூனைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லா பெட் அனிமல்ஸுக்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நாளை நியமித்து வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச தகப்பன்மார்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த காலத்திலே வந்து அவங்க இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த டேட்டில் நம்ம வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய மகிமையை, இந்த சுவிசேஷத்தின் ஒளியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தான் நம்ம வந்து எப்பொழுதும் முதலாவது வைத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்து தான், அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே வந்து கர்த்தருக்கு தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அந்த மெசேஜ் பார்த்துட்ருக்கோம். 1வது அதிகாரம் 15 20 முடிய உள்ள வசனங்கள், அதை தான் நம்ம வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்து தான் முதலானவர், முந்தினவர், முதன்மையானவர், முதல்வரானவர் அப்படி சொல்லி அநேக இடங்களில் நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. கொலோசியர் 1:15 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 15ஆம் வசனத்திலே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 16வது வசனத்தில் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இருக்குது. 17ஆம் வசனத்தில் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள்ளே தான் நிலைன்னு இருக்கிறது. ஹீ சஸ்டைன்ஸ் எவ்ரிதிங். அப்புறம் வந்து அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். இஸ் அ ஹெட் ஆஃப் த சர்ச். இந்த சபையாகிய சரீரத்திற்கு அவர் தான் தலைவராக இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் முதல்வராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் சீஃபாக அவர் இருக்கிறார். அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களாக இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி எலிசா, அவருடைய கல்லறையில் வந்து ஒருத்தனை தூக்கி போடுவாங்க. ஒரு போர் நடக்கும். அப்போ வந்து அந்த கல்லறை மேலே அவரோட அந்த சரீரம் பட்ட உடனே ஒருத்தர் உயிரோடு எழுந்துருவார். செத்து போயிட்டான் அப்படின்னு தூக்கி போடுவாங்க. செத்து தான் போயிருப்பான். ஆனால் எலிசாவோட கல்லறையில் பட்ட உடனே, அந்த கல்லில் பட்ட உடனே அவன் உயிரோடு எழுந்துருவான். ஸோ பழைய ஏற்பாட்டிலே உயிரோடு எழுந்த சம்பவங்கள் இருக்குது. அப்புறம் எலியாவும் வந்து மரித்த சிறுவனெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உயிரோடு வந்து எழுப்பியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறையா பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் லாசருவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, உயிரோட எழுப்பியிருக்காரு. அப்போ வந்து மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்னு எப்படி இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும்? ஏன்னா நிறைய பேருக்கு முன்னால் மரித்தோர்லேருந்து எழுந்திருக்காங்களே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மரித்தோரிலிருந்து அந்த உயிர்த்தெழுந்த மகிமையோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த மகிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. த க்ளோரி ஆஃப் ரிசரக்ஷன். அதோடு எழுந்தவர் வந்து அந்த உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சரீரத்தோடு எழுந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இனிமே நம்ம மரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணியிருப்பாங்க, எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிர்த்தெழுதல் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளும் மகிமையின் சரீரத்தோடு என்ன பண்ணுவோம், உயிர்த்தெழுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மகிமையின் சரீரத்தோடு என்ன பண்ணிட்டாரு, உயிர்த்தெழுந்துட்டார். அது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி, ஹல்லேலூயா, முன்மாதிரி மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும். மகிமையின் சரீரத்தோடு தான் நம்மளும் என்ன பண்ணுவோம், உயிர்த்தெழுவோம். அதற்கு வந்து ஒரு முன்னோட்டமாக தான் இயேசு கிறிஸ்து அவர் வந்து என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால தான் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் கிரியேஷன். எல்லாவற்றிலும், எல்லா சிருஷ்டிகளிலும், அந்த 15வது வசனம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டி, எல்லா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தின பேருமானவர். அவர் தான் முந்தினவர் அப்படி சொல்லி நம்ம வந்து அதுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் வந்து பார்த்தோம். அதில் வந்து இமேஜுக்கு வந்து க்ரீக் வேர்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஸோ இன்விசிபிள் காடை விசிபிள் ஆக்குனவர் வந்து யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம வந்து பிதாவாகிய தேவனை ஃபாதர் காடை வி cannot see. அவர் வந்து இன்விசிபிள் ஃபாதர் காட். பிதா வந்து அவரை காண முடியாது, அவரை வந்து பார்க்கக்கூடாது, அவர் வந்து காண முடியாத தேவன். அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம யார் மூலமாக பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. த்ரூ ஜீசஸ் we have seen the Father God. ஹல்லேலூயா. சோதர இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு தான் கிரீக் வேர்டு வந்து எய்கோன் அப்படி சொன்னேன். எய்கோன் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்டு அதோட மீனிங் வந்து நம்ம பார்த்தோம் லைக்னஸ், ரெப்ரசன்டேஷன், மேனிஃபெஸ்டேஷன். இது எல்லாமே ஜீசஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபாதர் காட். ஜீசஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபாதர் காட். ஜீசஸ் இஸ் லைக் த ஃபாதர் காட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பிரதிநிதியாக, பிதாவுடைய வெளிப்பாடாக அவர் வந்து இருந்தார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர். ஹல்லேலூயா. சோதர பிதாவுடைய அப்படி வெளிப்பாடு அப்படி சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பேசேஜில், இந்த பேராகிராஃபில் வந்து கிறிஸ்டாலஜி பற்றி பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய படிப்பு, கிறிஸ்துவுடைய தெய்வத்தன்மையை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய கடவுள் தன்மையை குறித்து நிறைய பேர், ஆனால் வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்துவை வந்து எப்படி பார்க்குறாங்க? தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க, சாதாரண ஒரு டீச்சராக வந்து பார்க்குறாங்க, சாதாரண மனுஷனாக பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. சாதாரண ஒரு தலைவராக பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேற்பட்டவர், இது எல்லாத்துக்கும் மேலானவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு கடவுள் தன்மை இருக்கிறது, அவருக்கு தெய்வத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத விளக்குற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பேசேஜ் தான் இந்த பேசேஜ். கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verses 15 to 20 நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து கிறிஸ்து தான் வந்து எல்லாவற்றுக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் முதலானவர் அப்படி சொல்லி பார்த்தோம். ஏன் அது அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம், பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் வந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னு ஏன் சொல்கிறோம் அப்படி? அதான் 15ஆம் வசனம். அடுத்த வசனங்கள்லாம் அதுக்கு ஆன்சர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னு 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. கீழே அது ஏன் அப்படின்னு சொல்லி 20ஆம் வசனம் வர அதுக்கு ஆன்சரை தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதுறாரு. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஏன்? ஒய் இஸ் கிரைஸ்ட் ப்ரீ எமினன்ட் இன் கிரியேஷன்? கிறிஸ்து வந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, verse 16ல் 16ஆவது வசனத்தில், பிகாஸ் ஆல் திங்ஸ் வேர் கிரியேட்டட் பை ஹிம், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். ஹல்லேலூயா. எல்லாமே யாருக்காக? யாரால் உண்டாக்கப்பட்டது? கிறிஸ்துவால், கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா. ஸோ எல்லாமே உண்டாக்கப்பட்ட எல்லாமே எதுக்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லா ஆல் திங்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் பை ஹிம், கிரியேட்டட் பை ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். அதனால தான் கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் ஆல் கிரியேஷன். அதனால தான் கிறிஸ்து வந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஆல் திங்ஸ் இன் ஹெவன் அண்ட் எர்த் were created by Jesus Christ. Hallelujah. So the creation has its origin in Christ. கிறிஸ்துவில தான் எல்லாவுடைய துவக்கமும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து தெய்வத்தன்மையில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாருமே ஒன்று தான். ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்படி சொல்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தான் துவக்கம் அண்டு அந்த எண்டு, முடிவு அப்படின்னு வந்து சொல்கிற காரணம் வந்து அதான். எல்லாமே அவரிலிருந்து தான் துவங்குகிறது. அவர் வந்து he is before everything is created. ஹல்லேலூயா. எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னால், எல்லாமே படைக்கப்படுவதற்கு முன்னாலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமது ஆண்டவர் இருக்கிறார். அதனால் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே வந்து யார் தான்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். he is the agent of creation. through him everything was created. ஹல்லேலூயா. எல்லாமே அவர் மூலமாக தான் உண்டாகினது. யோவான் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வந்து பாருங்க. யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல், அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அவர் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட கிறிஸ்துவோட பிறந்தநாளை தான் இந்த மாதத்தில் நம்ம வந்து கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே வந்து சொல்கிறாரு,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் எது ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இங்கே நிறையா ஹையரார்க்கியை வந்து கொடுத்துருக்கிறாரு. நிறையா வந்து அந்த இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா வந்து கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். ஏன்னா சிங்காசனம், கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம் அப்படி சொல்லி என்ன பண்ணால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு. அப்போ அது வந்து எதை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ஏஞ்சலிக் ஹையரார்க்கி. அங்கே ஏஞ்சல்ஸ் மேலே வந்து தேவ தூதர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ரேங்க் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ரேங்க்கை வந்து அப்போஸ்தலன் பால் மைட் பி ரெஃபரிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர், பைபிள் ஸ்காலர்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸோட அந்த ஹையரார்க்கி, அந்த ரேங்க்கை வந்து சிங்காசனத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தத்துவத்தில், துரைத்தனத்தில், அதிகாரத்தில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ரேங்க் இருக்குது ஏஞ்சல்ஸுக்கு. ஸோ எல்லாத்தையும் யார் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறா, கர்த்தர். அதனால தான் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஜீசஸ் இஸ் ஃபார் அபவ் ஆல் த ஏஞ்சல்ஸ். அவங்க எந்த ரேங்கில் இருந்தாலும், இப்போ வந்து ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னா வந்து மெக்கேல் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ ரஃபேல் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவோம் மெக்கேல் ஐயா, ரஃபேல் ஐயா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்சியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ மைக்கேல் அப்படிங்கிற, ரஃபேல் அப்படிங்கிறவங்களாம் வந்து நல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. கேப்ரியல் அப்படின்னா வந்து நற்செய்தியின் தூதுவான். அவர் வந்து எப்போவுமே வந்து கேப்ரியல் வந்தார்னா என்னத்தை கொண்டு வருவார், குட் நியூஸை தான் கொண்டு வருவார். ஸோ மரியாளுக்கு யார் தான் தோன்றுறா, கேப்ரியல் தூதன் தான் வந்து தோன்று. சகரியாவுக்கு கேப்ரியல் தூதன் தான் வந்து தோன்றி நற்செய்தியை, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற நற்செய்தியை சொல்கிற தூதன் வந்து கேப்ரியல். மைக்கேல் அப்படிங்கிறவங்க வந்து அந்த தூதர் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக, சாத்தானுடைய வல்லமைகள், அதிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய கிரியைகளெல்லாம் ஆண்டவர் வந்து கட்டளையிட்டால் உடனே வந்து அழிக்கிற வேலை மைக்கேலுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் சீஃப் ஏஞ்சல், அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் காட்டிலும் உயர்ந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சர்வ சிருஷ்டிக்கும் முந்திர பேர். இதெல்லாம் வந்து சிருஷ்டிக்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து படைக்கப்பட்டவங்க, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தே ஆர் கிரியேட்டட் பீயிங் அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு மேலே உள்ளவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார். பால் இஸ் சேயிங் தட் த ஏஞ்சல்ஸ் விச் வேர் கிளைம் டு பி த மீடியேட்டர்ஸ் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன்ஸ் பை த கொலோசியன் ஹெரிட்டிக்ஸ் ஆர் ஆல்சோ கிரியேட்டட் பை ஜீசஸ். ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேர் வந்து இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ளவங்க நிறைய பேர் தூதர்களை வழிபடுகிற ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மாயமான தாழ்மையில் இருக்கிறாங்க, நடிப்பாங்க, தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையிலே தாழ்மை அவங்கள்ட்ட இல்லை. அதுக்கப்புறம் தூதர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. ஆனால் தூதர்களும் யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து மறந்துட்டாங்க. அங்கே உள்ள தவறான உபதேசகர், தவறாக போதிக்கிற போதகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தூதர்களை வழிபட சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சகலமும் அவரை கொண்டு தான், அவரால் தான், அவருக்குன்னு தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு, அவரை தொழுது கொள்ளுங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். கொலோசை சபைக்கு அறிவுறுத்துகிறது. இப்பொழுதும் எல்லா சபைக்கும் அது வந்து பொருத்தமாக தான் இருக்குது. நம்ம வந்து கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வழிபடக்கூடாது. அங்கே இருக்கிற ஏஞ்சல்ஸ், இப்போ மெக்கேலையா தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையிட்டா மைக்கேல் தான் வர்றாரு, மைக்கேல் தான் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து மைக்கேலை வந்து வர்ஷிப் பண்ணலாமா, அதெல்லாம் கிடையாது. கட்டளை எடுக்கிறது யார் ஆர்டர் போட்டு மைக்கேல் வர்றாரு. மைக்கேல் வந்து யார் ஆர்டர் போட்டால் தான் வர்றாரு, கர்த்தர் ஆர்டர் போட்டால் தான் வர்றாரு. அப்போ ஆர்டர் போடுறவரை தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம வர்ஷிப் பண்ணணும். ஸோ அவர்கிட்ட தான் வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். மைக்கேல் ஐயாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு சொன்னால் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. மைக்கேல் வந்து ஆர்டருக்காக தான் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். ஆர்டர் போடுறவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும். அவர்கிட்ட தான் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய எல்லா ஜெபங்களும் பிதாவாகிய தேவனுக்கு தான் ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யாருக்கு வந்து நம்ம பிதாவாகிய தேவனுக்கு தான் நம்ம எல்லா ஜெபங்களும், விண்ணப்பங்களும், வேண்டுதல்களும் ஏறெடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ
ஏஞ்சல்ஸ் வர்ஷிப் வந்து கூடாது. தூதர்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமான இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வந்து ஆராதிக்கணும். அவர் தான் தெய்வம் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இங்கே சொல்கிறாரு. அதனால தான் அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்படிங்கிறத அந்த ஃப்ரேஸை வந்து அந்த ஒரு சென்டென்ஸை இங்கே வைத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் இன்னும் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஃபார் ஹிம் அப்படி சொல்கிறார், அவருக்கென்று எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ஜீசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த ஏஜென்ட் ஆஃப் கிரியேஷன் பட் த கோல் ஆஃப் கிரியேஷன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. கோல் ஆஃப் கிரியேஷன், எல்லா சிருஷ்டிகளும் அதோடைய இலக்கு என்ன அப்படின்னா அவரை தொழுது கொள்வது தான். எல்லா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாருல, ஒரு மரத்தை படைச்சிருக்கிறாரு, செடி கொடிகள் விலங்குகள் எல்லாத்தையும் வந்து படைச்சிருக்காரு. கடல் இருக்குது, ஆறு இருக்குது, குளம், எல்லாத்தையும் வந்து ஆண்டவர், எல்லாரோடைய கோலும் வந்து என்னென்னா அவரை வர்ஷிப் பண்ணுறது தான். ஹல்லேலூயா. ஸோ மரங்கள் வந்து அது வளர்ந்து வருது, அது கனி கொடுக்குது, பூ பூக்குது. அது என்னத்துக்காக அந்த மரத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரோ அதோட நோக்கத்தை அது வந்து நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை வந்து அது நிறைவேறுச்சு அப்படின்னா அது வந்து யாரை வர்ஷிப் பண்ணுதுன்னு அர்த்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. ஏன்னா எதுக்காக அதை வந்து படைச்சாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேறு. நம்மளையும் ஆண்டவர் வந்து எதற்காக நம்மளை படைச்சாரோ, எதற்காக அந்த பூமியில் வச்சிருக்கிறாரோ, எதற்காக இங்கே கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிறோம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்கை முடிக்கிறது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சமம். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாட்டு பாடி மட்டும் இந்த கையை உயர்த்தி ஆராதிக்கிறது மட்டும் ஆராதனை இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பணிகள் எல்லாத்தையும் நம்ம அந்த நோக்கம், அவர் எதுக்காக நம்மளை அனுப்பினார் அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுவும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தான் சமம். ஹல்லேலூயா. அதனால தான் வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அது சும்மா பாட்டு பாடி கையை தூக்கி அப்படி ஆராதிக்கிறது மட்டும் வர்ஷிப் கிடையாது. லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை முறையே, நம்ம எப்படி வாழுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எல்லாமே வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. அப்போ வந்து நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய காரியங்களை வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் ஃபார் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உண்டாக்கப்பட்டது. ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. அது மூலமாக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் முதல்ல அப்படி எல்லாம் உருவாக்கும் போது எப்படி இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரன் ஆதாம் ஏவாளை கொண்டு அங்கே விடும்போது அவங்களுக்கு எவ்வளோ அழகான தோட்டம், எவ்வளோ அழகான ஒரு இயற்கை ஆண்டவர் மனிதனுக்காக உருவாக்கி வைத்தது. ஹல்லேலூயா. சோதரன் இப்போவும் அப்படி பாருங்கள், எல்லாமே ஒரு அழகு தான். எல்லா செடியும் நம்ம சும்மா அதெல்லாம் வீட்ஸ் அப்படின்னு நினைப்போம், களைகள் அப்படி இப்படி காட்டு செடி அப்படின்னு. ஆனால் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பூவுலேயும் ஒரு அழகு இருக்குது. அது எல்லாமே வந்து ஃபார் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கப்பட்டது. அதை நம்ம பார்க்கும்போது, அதை அழகை ரசிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அதனால தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஹி இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் ஆல் திங்ஸ். தட்ஸ் வை ஜீசஸ் இஸ் அ ப்ரீஎமினன்ட் இன் கிரியேஷன். ஹல்லேலூயா. ஆல் கிரியேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். சோதர கர்த்தர் நல்லவர். இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த வானத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம். வானத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நைட் டைமில் வெளியில் போய் நீங்கள் வந்து இந்த ஸ்டாரி நைட் அதை வந்து நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரி ஸ்கை எல்லாம் ஃபுல்லாக வந்து நட்சத்திரங்களாக ஸ்டார்ஸாக வந்து இருக்கும். நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி, இந்த மில்கி வே, இதெல்லாம் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 பில்லியன் ஸ்டார்ஸ் அப்படின்னா 10,000 crore அதுக்கு மேலே இருக்கும். 10,000 crore அப்புறம் 10,000 கோடிக்கும் மேலே, 10,000 கோடிக்கு மேலே நட்சத்திரங்கள் வந்து இந்த மில்கி வே, இந்த கேலக்ஸியில் வந்து என்ன பண்ணுது இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிவர்ஸ் இது மாதிரி நிறையா வந்து என்ன பண்ணுது, அங்கே நிறைய பிளானட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கேலக்ஸி இருக்குது, மில்கி வே இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ஏர்த்தில் இருக்கிற அந்த பீச்சஸ்லாம் இருக்குல்ல, கடல், அந்த பீச்சு, இந்த பீச்சில் உள்ள மணலெல்லாம் வந்து எண்ண முடியுமா? இந்த பீச்சில் உள்ள அதை விட அந்த மணலோட எண்ணிக்கையை விட அதிகமாக நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க
அந்த ஸ்கையில் ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்களாம், மணலை விட அதிகமாக மேலே வானத்தில் வந்து என்ன இருக்குதான், ஸ்டார்ஸ் இருக்கான். இவ்வளோ எல்லாத்தையும் படைத்தவர், எல்லா நட்சத்திரங்களையும் படைத்தவர், அவைகளெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாராம். டே அவனை இங்கே வா, இங்கே போ, நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போ அப்படி சொல்லி நட்சத்திரங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வந்து வச்சு அதை அழைக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா, மிக மிக பெரிய தேவன். அதான் he is a preeminent in all creation, முதல் பேருமானவர் அவர் தான். he is the one who created all things அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நிறைய இந்த மில்கி வேல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, the milky way is so big that even at the speed of light it would take 1 lakh years to travel across it. லைட் எவ்வளோ வேகமாக போகும், அந்த லைட்டு 1,00,000 வருஷம் ஆகுமா அந்த மில்கி வே சுற்றி வர்றதுக்கு. இப்போ எவ்வளோ பெரிய யூனிவர்ஸ். நம்மளாம் யார் அந்த யூனிவர்ஸில்? ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் ஒரு டஸ்ட்டு கூட கிடையாது அந்த மாதிரி. அதனால தான் வசனம் வந்து தூளில் இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிறார். குப்பையிலேருந்து நம்மளை வந்து எடுத்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் வசனம் வந்து சொல்லுது. நம்ம தூள், ஒரு டஸ்ட்டு, ஒரு சின்ன பார்ட்டிகள், அது கூட நம்ம வந்து இருப்போமா என்னன்னு தெரியாது. ஏன்னா 1 lakh அந்த லைட்டு ஸ்பீடு 1 lakh இயர்ஸ் ஆகுமா அந்த மில்கி வே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வர்றதுக்குன்னா, அப்போ எவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா, அன்இமேஜினபிள். ஹல்லேலூயா, நம்ம கற்பனை பண்ணி கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அன்ஃபேதோமபிள், நம்ம வந்து அளவுலாம் வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அளவிடப்பட முடியாத பெரிய யூனிவர்ஸ் ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். ஹி இஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் எவ்ரிதிங். அதனால தான் ஜீசஸ் இஸ் அ ப்ரீஎமினன்ட் இன் ஆல் கிரியேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்ததாக verse 17 வந்து சொல்கிறாரு, பிகாஸ் ஜீசஸ் இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். ஏன் வந்து ஜீசஸ் இஸ் ப்ரீஎமினன்ட் இன் ஆல் கிரியேஷன், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்கிறார். 17 வசனத்தில் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்குள்ள தான் எல்லாமே நிலைன்னு இருக்குது. ஹீ இஸ் த ஒன் ஹூ சஸ்டெயின்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லப்பட்டு, எல்லாத்தையும் சஸ்டெயின் நிலைநிறுத்துகிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர் எல்லாமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ். தட்ஸ் வை ஜீசஸ் குட் சே டு த ஜூஸ், ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ பிஃபோர் ஏப்ரகாம் வாஸ் ஐ ஆம் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே, ஆபிரகாம் இங்கே இந்த பூமிக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். யோவான் 8:58 நம்ம அதை வந்து வாசிக்கிறோம். யோவான் 8:58 பிஃபோர் ஏப்ரகாம் வாஸ் ஐ ஆம் அப்படி சொல்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் வந்து என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவராச்சே. ஆபிரகாம் எப்போ வந்தார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அவங்க ஏன் அதை வந்து ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாருன்னா, அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. பரிசேயர், வேத பாரகர் எல்லாம், ஆபிரகாம் தெரியுமா, அவர் தான் எங்கள் தகப்பன், அவர் தான் வந்து எங்கள் முன்னோர்கள் அப்படி சொல்லி, ஆபிரகாமோட நீ பெரியவரா அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசுக்கு சொல், பிஃபோர் ஏப்ரகாம் வாஸ் ஐ ஆம் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் வந்து, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் முன்னால் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. ஸோ இந்த பூமிக்கு வந்து ஆண்டவர் செய்த கிரியைகள், இந்த பூமிக்கு வந்த ஒரு தினம் நம்மளுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறக்காக தான் December 25 வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் நம்ம நற்செய்திகளை அறிவிக்கிறோம், நிறைய பேருக்கு உதவிகளை வந்து செய்கிறோம். நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. நிறைய காரியங்களை நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங்கும் கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு டின்னர் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பெயரால், ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்க. பிஃபோர் எனிதிங் கேம் இன்டு பீயிங் ஜீசஸ் வாஸ் தேர். ஒன்று வந்து உண்டாகிறதுக்கு முன்னாலே, எந்த ஒரு பொருளும் உண்டாகிறதுக்கு முன்னாலே யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். கர்த்தர் நல்லவர். அதனால தான் நம்ம வந்து வேறு எதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுற, வேறு யாரையும் நம்ம வந்து வணங்குறதில்ல, வர்ஷிப் பண்ணுறதே கிடையாது. மதர் மேரியை வந்து என்ன பண்ணுறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்களாம் ஆண்டவர் ஒரு கருவியாக வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. இயேசு அவங்க வயிற்றில் பிறந்து அப்போ தான் குழந்தை அவங்க மூலமாக தான் வந்தாரா இயேசு கிறிஸ்து? அப்படிலாம்
கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன், இந்த பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலே உருவாக்குனதே நான் தானே அப்படி. அப்போ இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு வயிறு தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்திரீ தேவைப்பட்டாங்க. அது ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், உண்மையுள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த மதர் மேரியை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு எம்டி வெசல். ஹல்லேலூயா. ஸோ ஒரு வெறுமையான பாத்திரம், ஒரு ஹம்பிள் வெசல், ஒரு தாழ்மையான பாத்திரத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக இந்த பூமிக்கு மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் த ஃபியர் நாட் அப்படி சொல்லிட்டு, ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், ஐ எம் த லிவிங் ஒன் அப்படி சொல்கிறாரு. நான் ஜீவனுள்ள தேவன் அப்படி சொல்கிறாரு. நான் தான் துவக்கமும் முடிவும் அப்படி சொல்கிறேன். ஐ டைடு பட் பிஹோல்டு ஐ எம் அலைவ் ஃபார் எவர் மோர் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அப்படி இருந்தாரா? இல்லை. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தார். இப்போ ஐ எம் அலைவ் ஃபார் எவர் மோர் அப்படி சொல்கிறார். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாக நான் இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்புறம் யோவான் 1:1 நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was with God. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. The word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாய் நம்ம மத்தியில் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்வதற்காக வந்தார். ஸோ ஜீசஸ் இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அதனால தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படி சொல்லி அப்போஸ்தலன் ஐயா பவுல் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்த காரியம், முதலாவது காரியம் எதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம், ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ப்ரீ எமினன்ட், எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவர்னு ஏன் அப்படின்னா, அவரால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அவரால் உருவாக்கப்பட்டது, அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது, அவருக்காக உருவாக்கப்பட்டது. அதனால தான் நம்ம அவர் வந்து ப்ரீ எமினன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ரெண்டாவது காரியம் பார்த்தோம், ஏன்னா அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்கிறார் அப்படி சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அடுத்த மூன்றாவது காரியம், ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ப்ரீ எமினன்ட் அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் சஸ்டெயின்ஸ் த என்டையர் கிரியேஷன். அதே 17 செகண்ட் பார்ட்டில், ஹல்லேலூயா, verse 17 செகண்ட் பார்ட்டில் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஜீசஸ் இஸ் த ஒன் ஹூ சஸ்டெயின்ஸ் த என்டையர் கிரியேஷன். எல்லாம் அந்த சகல சிருஷ்டிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு, சஸ்டெயின் பண்ணுறார், தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். கிரைஸ்ட் not only created the universe but he even sustains it. ஹல்லேலூயா. அவர் வந்து உண்டாக்கி போட்டு நீ எப்படி ஆனாலும் போ அப்படின்னு விடலை, அதை என்ன பண்ணுறாரு, சஸ்டெயின் பண்ணுறார், அதை வந்து தாங்குகிறார். இது இப்படி தான் ரன் ஆகணும், இப்படி தான் மூவ் ஆகணும் இந்த உலகம் அப்படி சொல்லி அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே தான் எல்லாமே நிலை நிற்கிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். எபிரேயர் 1:3 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 1:3 he is the radiance of the glory of God அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். ஹல்லேலூயா. அதான் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே என்ன பண்ணுறாரு, தாங்குகிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வார்த்தையினால் அந்த உலகத்தை படைச்சு, அந்த வார்த்தையினால் அந்த உலகத்தை நிலை நிறுத்துகிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் நம்ம கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் ஆல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற. கர்த்தர் நல்லவர். இதை ஜீசஸ் கீப்ஸ் த கிரியேஷன் ஃப்ரம் டிஸ்இன்டகிரேட்டிங். ஒவ்வொன்றும் பகுதியாக பாட்டாக பிஞ்சு உடஞ்சி போகாமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு அப்படி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த வேலையை தான் இப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், செய்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, சபை நடத்துக்கிற எல்லாரும் அந்த வேலையை தான் விட்டா சபை வந்து எப்படி போயிடும், பீஸாக போயிடும். ஒருத்தர் அங்கிட்டு இழுப்பாங்க, ஒருத்தர் இங்கிட்டு இழுப்பாங்க, ஒருத்தர் அப்படிம்பாங்க, ஒருத்தர் இப்படிம்பாங்க. ஏகப்பட்ட ஐடியாஸ், ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸு எல்லாம் வந்து பார்த்தா விட்டா அவன் புரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு சபை இப்படி தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா சர்ச்சிலையும் இந்த பிரச்சனை உண்டு. எல்லாம் அங்கிட்டு ஒன்று தண்ணிக்கு இழுக்கும், ஒன்று கரைக்கு இழுக்கும், ஒன்று வானத்துக்கு இழுக்கும், ஒன்று பூமிக்கு இழுக்கும். பயங்கரமாக வந்து என்னோட பிரச்சனைகள், பிரிவினைகள், வருமானம் இல்லாமல் எல்லாம் நிறையா இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இந்த சபை
ரன் ஆகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா, இயங்கி கொண்டிருக்கிறது. அது எப்படி? கர்த்தரால். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் தாங்குகிறார். He sustains it. அது எல்லாத்தையும் வசனத்தால், வார்த்தையால், ஒவ்வொரு வார்த்தையை அனுப்பிடுவார் ஆண்டவர். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? கிரியை செய்யும். யார் பிரிவினை உண்டாக்க நினைக்கிறாங்களோ, யார் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வச்சுருக்காங்களோ, வார்த்தையை அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மூலமாக பேசுவார். உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓகே அப்படி சொல்லி என்ன பண்ணிடும்? திரும்ப வந்துடும். அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா திருச்சபைகளும், இந்த உலகமும் அப்படி தான். ஆண்டவருடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையால் தான் ஒருங்கிணைந்து போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனமாக போயிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். The earth moves at about அதாவது ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் என்னத்தை சுற்றுதான்? சூரியனை சுற்றுது. இந்த earth moves around the sun. அது எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது? ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்ரு. அப்போ 1 ஹவருக்கு 1,10,000 கிலோமீட்டர். 1,10,000 கிலோமீட்டர் 1 ஹவருக்கு என்ன பண்ணுது? இந்த எர்த்து மூவ் ஆகிட்டு. அப்போது அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது இல்லை? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மில்கிவே, இந்த கேலக்ஸி மகா பெரியது. ஹல்லேலூயா, ரொம்ப பெரிய. ஏன்னா அந்த லைட்டு ட்ராவல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடியது. அதுவே இந்த மில்கிவே, இந்த கேலக்ஸி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி வரும்னா 1 lakh இயர் ஆகுதுன்னு நான் லைட்டுக்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 lakh இயர் ஆகுதுன்னா நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கேலக்ஸி மில்கிவே ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய இதுதான். அப்போ அதை அந்த சூரியனை என்ன பண்ணுது? இந்த எர்த்து சுற்றுறது இவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது. அப்போ நம்ம எல்லாரும் அசையணும். நம்ம ஏன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம அசையணும், நம்ம அங்கே மேலே போகணும், கீழே வரணும். எல்லாம் எதுவும் ஒரு பொருளை வச்சா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாம் வச்சா அப்படி இருக்குது. நம்மளும் நார்மலாக தான் இருக்கிறோம். அப்படின்னா அவருக்குள்ளே நிலைன்னு இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லாமே நிலைன்னு இருக்கிறது. இன்னும் அதை ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. அவர் எர்த் இஸ் டில்டட் அட் அபவுட் 25.5 டிகிரி ஆங்கிள். 23.5 டிகிரி ஆங்கிளில் டில்ட் ஆகுதான். மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ 23.5 டிகிரி ஆங்கிளில் டில்ட் ஆகுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எதுவுமே எந்த ஒரு கான்சிக்வன்ஸுமே அதனால் நடக்கலை. ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு இல்லை. நம்ம நார்மலாக தான் இருக்கோம். அப்போ எப்படி? அவர் தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தாங்குகிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஏத்தியிஸ்டுக்கெல்லாம் இதெல்லாம் புரியணும். எவ்வளோ பெரிய உலகம். ஆனால் இப்போ சாதாரணமாக நம்மளாம் ஒரு டஸ்ட், ஒரு சின்ன பார்ட்டிகள் கூட நம்ம கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இவன் கடவுள் இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிறான். இவ்வளோ பெரிய யூனிவர்ஸு, இவ்வளோ காரியம், எவ்வளோ பார்ட்டிகிள்ஸு, எவ்வளோ பிளானட்ஸு, என்னென்ன ஆண்டவர் படைச்சி வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் அறியாமல் கடவுள் இல்லைன்னு அசால்ட்டாக ஒரு லைனில் என்ன பண்ணிடுறான்? சொல்லிட்டு போயிடறான். ஆனால் ஒரு வீட்டை கட்டுறது, ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறது, ஒரு ஏதோ ஒரு இந்த ஃபென்ஸ் போட்டிருக்க ஏதோ ஒன்று, இதை யார் செஞ்சான்னா ஏதோ ஒருத்தர் பேரை சொல்லுவான். இது ஒரு ஃபென்ஸு போட்டிருக்கிறதே ஒரு ஆள் செஞ்சார்னு சொல்கிற. அப்போ இந்த உலகம் மில்கிவே கேலக்ஸி எவ்வளோ பெரியது. அதை சும்மா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிஸ்டட் பை நேச்சர் அப்படிமா. இயற்கை அது தானாகவே உருவாயிடுச்சு. தானாகவே ஃபென்ஸு உருவாக வேண்டியதானே? தானாகவே இந்த சர்ச்சு எழும்பி வர வேண்டியதானே? கட்டியிருக்காங்கல்ல, கட்டினாதான் ஃபென்ஸு, கட்டினாதான் சர்ச்சு. அதே மாதிரி தான் இந்த உலகமும், ஹல்லேலூயா, இந்த யூனிவர்ஸும் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உருவாக்குனது மட்டுமல்ல, அதை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். அதனால தான் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ எர்த் ஹேங்ஸ் இன் ஸ்பேஸ். அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு நம்ம பூமி. ஆனால் நம்மலாம் நிற்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது, ஸ்டெடியாக நிற்க முடியுது. அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க பூமியில் எப்படி நம்ம இப்படி நிற்க முடியுது? கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் உருவாக்குனது யார்? கர்த்தர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஸ்டெடியாக நிற்க முடியும், கால் ஊன்றி நிற்க முடியும். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அது எல்லாமே ஆண்டவருக்குள்ள நிலையில் இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஸோ தெர் ஆர் அட்லீஸ்ட் 2 implications ஆஃப் த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் கிரியேஷன். 2 காரியங்களை
கிறிஸ்து வந்து சகலத்திற்கும் முந்தினவர், எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர். 2 இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வர்சஸ் 15 to 18ல் 15லேருந்து 18க்குள்ளே 2 இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து காட் இஸ் ரிவீல்டு ஃபுல்லி இன் ஜீசஸ் அலோன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தன்னை முழுவதுமாக யார் மூலமாக வெளிப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேறு எதுலேயுமே ஃபுல்லி ரிவீல்டெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலலாம் ஒரு சின்ன ஒரு % தான் இருக்கும் ஆண்டவர் தன்னை ரிவீல் பண்ணது, அதெல்லாம் ஒரு சின்னவன். ஆனால் ஃபுல்லி ரிவீல்டு, முழுவதுமாக வெளிப்படுத்தினது யார்கிட்ட தான்? இயேசு கிறிஸ்துகிட்ட தான் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்கள் அதை தெளிவாக நம்மளுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். அதர்ஸ் மை பர்சீவ் அஸ் அஸ் நேரோ மைண்டட், arrogant and exclusive, but we need to assert that Jesus alone is the way, hallelujah, the truth and the life. மற்றவங்கெல்லாம் நம்மளை குறுகிய மனப்பான்மையுடையவங்க, இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் குறுகிய மனப்பான்மையுடையவங்க, இந்த ஒன்று தான் தெய்வம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறாங்க. இது குறுகிய மனப்பான்மை, வெளியில் வரமாட்டுறாங்க, எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒரு ஓரம் கட்டுறாங்க, மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நம்மளை வந்து என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஆனால் நம்ம மிகப்பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதர, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மிகப்பெரியவர். அவர் நம்ம எப்படி பார்க்கிறார், அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் நம்மளை ஒரு மைனாரிட்டியாக பார்க்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே விலையேறப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. we are all precious people in the sight of our Lord Jesus Christ. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஸோ அப்போ இந்த ப்ளூரலிஸ்டிக் வேர்ல்டில் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போது சொன்ன பன்முகத்தன்மை கொண்ட ஒரு உலகம், ஒரு தேசத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம். இந்த இந்திய தேசத்தில் பல மதங்கள், பல கலாச்சாரம், பல வழிகள் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றிலும் பல வழிகள் இருக்கிற இந்த தேசத்தில், பல மதங்கள், பல கடவுள்கள் இருக்கிற இந்த தேசத்தில் ஒரே கடவுள், ஹல்லேலூயா, ஒரே வழி அப்படி சொல்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி வாழ வைக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அப்படி ரொம்ப கஷ்டம். ஒரு இதில் பாருங்களேன், நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பல மதங்கள், பல காரியங்கள், பல கலாச்சாரம், எல்லாம் பல மொழி பேசுகிறவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி வச்சு பரலோகத்துக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம் எல்லாத்தையும் நிலைநிறுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவர் கொண்டு போயிட்டுருக்கிறாருன்னா பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம கிரைஸ்ட் இஸ் த ப்ரீஎமினன்ட் இன் ஆல் கிரியேஷன் அப்படி சொல்கிறான். ஸோ அப்போ இதெல்லாம் படைத்த தேவன், இந்த கேலக்ஸி, மில்கிவே, நிறைய காரியங்கள் ரிசர்ச் பண்ணி நிறைய காரியங்களை வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கிறவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமலாம் இருப்பார்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்முடைய சரீரத்துக்குள்ளே என்ன போயிட்டுருக்குது, நமக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஜீசஸ் நோஸ் ஹவு டு ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன எதில் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய கருத்தில் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் படைச்சி ஆளுகை செய்து நிலைநிறுத்தி இயக்கி கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக தான் வந்து என்ன பண்ணுவார், இயக்குவார். நல்லபடியாக உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஸோ அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர் 17ஆம் வசனத்தில் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது காரியம், நம்ம இயேசு கிறிஸ்துவோட தெய்வத்தன்மையை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து முதலாவது வந்து ப்ரீ எமினன்ட் இன் ஆல் கிரியேஷன், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரை பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் ரிடம்ஷன்,
மீட்பிலையும் அவர் தான் முதன்மையானவர். மீட்பின் திட்டத்தில் மீட்பில் அவர் தான் முதலானவர். அது 18 20 முடிய உள்ள வசனங்களில் நம்ம வந்து வாசிக்கிறோம். கிரைஸ்ட் இஸ் ப்ரீ எமினன்ட் இன் அவர் ரிடம்ஷன் அஸ் வெல். நம்மளை வந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர, சாபத்திலிருந்து மீட்பதற்கு, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை இந்த மீட்கிற ஒரு திட்டத்தில் நம்மளை மீட்டெடுத்தார்ல, இதுலையும் ஆண்டவர் தான் முதல்வர். ஹல்லேலூயா. இதுலையும் ஆண்டவர் தான் முந்தின பேருமானவர் அப்படி சொல்லி, அதுக்கு என்னென்ன ஆதாரம் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச், ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். 18ஆம் வசனத்தில் அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அதனால தான் ரிடம்ஷனில் அவர் வந்து முந்தின பேருமானவர், அவர் தான் முதல்வர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ சபையாகிய சரீரத்திற்கு ஆண்டவர் தலைவராக இருக்கார். இது ஒரு மெட்டாஃபர். இட் கன்வேஸ் கிரைஸ்ட் லீடர்ஷிப் ஓவர் த சர்ச். ஆண்டவர் தான் இந்த சபைக்கு தலைவர். ஹல்லேலூயா. தலைவராக இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியக்காரங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து பேசி வார்த்தையை அனுப்பி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சபையை அவர் தான் வந்து நடத்தி கொண்டிருக்கார். அவருடைய லீடர்ஷிப் கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதுக்கு தான் வந்து ஒரு சிம்பாலிக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறார், கிறிஸ்து தான் சபைக்கு, சபையாகிய சரீரத்துக்கு தலைவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இட் ப்ராபப்ளி ஈவன் சஜஸ்ட் கிரைஸ்ட் ரோல் இன் சஸ்டெய்னிங் த சர்ச். இந்த சபை வந்து உடைந்து போகாமல் நிலையாக நின்று இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு கிறிஸ்துவுடைய ரோல் தான் வந்து முக்கியமான ஒரு காரணம். we are not dependent on angel, but we are dependent on Christ. ஹல்லேலூயா. நம்ம வந்து தூதர்களை சார்ந்து இந்த சபையை நடத்தலை, கிறிஸ்துவை சார்ந்து இந்த சபையை நடத்துகிறோம். அதனால தான் இது வந்து பீஸாக உடையாமல் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. நிலை நின்று இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த சர்ச். இந்த சபையோட ஆதாரமே இயேசு கிறிஸ்து தான். அதான் வந்து இந்த ரிடம்ஷனில் முதலாவது காரியம். ரெண்டாவது, ஜீசஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த சர்ச். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட்டை வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லாவற்றிலும் முதல்வராக, ஜீசஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த, இந்த சர்ச் உருவாவதற்கே யார் தான் காரணம், இயேசு கிறிஸ்து தான் காரணம். அப்போஸ்தலரில் நம்ம வந்து வாசிக்கிறோம், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால, இந்த சொந்த இரத்தத்தை கொடுத்து இந்த சபையை வந்து என்ன பண்ணியிருக்காராம், உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து வில்லியம் பார்க்லே அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர், அப்படிங்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, ஒரு குவாட்டு. அவருடைய குவாட்டு என்னன்னா, the world is the creation of Christ and the church is the new creation of Christ. எவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த உலகம் வந்து ஆண்டவருடைய படைப்பு, சர்ச் வந்து ஆண்டவருடைய புதிய படைப்பு. இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்காங்க, ஆண்டவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. புதிய படைப்புக்குள்ளே யாரெல்லாம் வர்றா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து புதிய மனுஷனாக மாறாமல் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆண்டவர் படைத்த உலகத்தில் தானே இருக்கிறேன், கடைசியில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் கொண்டு போயிடுவார் பரலோகத்துக்கு அப்படின்லாம் வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்கிறவங்க நினச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பினாதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த புதிய படைப்பாகிய நியூ கிரியேஷன் இந்த சர்ச்சுக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வந்தாதான் ஏகப்பட்ட சபைகளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த சபைகளுக்கு ஜனங்கள் வந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் ஒவ்வொரு சபையும் நியூ கிரியேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் போனால் அவங்க நியூ கிரியேஷனாக என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்கு நேராக வந்து என்ன பண்ணும், கடந்து வரும். என்னென்ன காரியங்களை நம்ம வந்து தவறுகிறோமோ, என்னென்ன காரியங்கள் நம்ம தப்பு செய்கிறோமோ, அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையால் உணர்த்துவார், வார்த்தையால் திருத்துவார். அப்படி திருத்தி, உணர்த்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி நம்மளை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறாரு. இதுதான் புதிய சிருஷ்டி ஆகிறது. ஹல்லேலூயா. புதிய படைப்பாக மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புதிய சிருஷ்டி, இந்த புதிய படைப்பாகிய கிறிஸ்துவனால் உள்ள இந்த சர்ச்சுக்கு உள்ள கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், வரணும். அப்படின்னா தான் அந்த புதிய சிருஷ்டிப்பில் வந்து நிலைத்திருக்க முடியும். உலகத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் புதிய சிருஷ்டி ஆகிட்டேன் அப்படின்னு உலகத்தில் சுற்றிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். சபை கூடி வரதில் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக சர்ச்சு அட்டன் பண்ணணும். அங்கே ஆண்டவர் ஜனங்களோடு, மக்களோடு இடைப்படுகிற ஒரு ஸ்தலம். ஹல்லேலூயா, சகோதரர். கண்டிப்பாக அதை வந்து விட்டுறக்கூடாது. அடுத்தது மூன்றாவது காரியம், ஜீசஸ் இஸ் த
ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட் அப்படி சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அப்படி சொல்லுவாங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். எப்படி? ஜீசஸ் இஸ் த புரோட்டோடோகோஸ். நாம் போன வாரமே இந்த வார்த்தையை வந்து சொன்னேன். க்ரீக் வேர்டு புரோட்டோடோகோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு அர்த்தம். க்ரீக்கில் புரோட்டோடோகோஸ் அப்படின்ற வார்த்தை, நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பார்ன், தமிழில் முதற் பேருமானவர். ஸோ மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் இயேசு கிறிஸ்து. ஸோ கிரைஸ்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரைஸ் ஃப்ரம் த டெட் வித் த க்ளோரிஃபைடு பாடி. மகிமையின் சரீரத்தோடு எழுந்த முதல் ஆள் வந்து யாரு? இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க, நிறைய பேர் மரித்தோர்லேருந்து உயிர் தெழுந்திருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் க்ளோரிஃபைடு பாடி, மகிமையின் சரீரத்தோட யாருமே வந்து என்ன பண்ணல? உயிர் தெழலை. மகிமையின் சரீரத்தோட உயிர் தெழுந்த முதல் ஆள் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இனிமே மரித்து ஆண்டவர் வரும்போது உயிர் தெழ போகிற நம்மளும் எப்படி தான் எழுந்திருப்போம்? மகிமையின் சரீரத்தோட வந்து எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்தோன்னா அப்படி போயிடுவோம். மரித்திருந்தோன்னா மகிமையின் சரீரத்தோட ஆண்டவர் நம்மளை எழுப்பி கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை! கர்த்தர் நல்லவர். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் த டெட் அப்படி சொல்லுவோம். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமான. அப்படி நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துடும். நிறைய பேர் தான் உயிர் எழுந்திருக்காங்களே, நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பியிருக்காரு, இப்போ என்ன இவரை முதல் பேர் ஆனவர் க்ளோரிஃபைடு பாடியோடு எழுந்திருக்காங்களா? இவர் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ since Jesus resurrected from the dead, our resurrection is also guaranteed. Hallelujah. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததுனால நம்முடைய உயிர் தெழுதலும் அது நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளும் நிச்சயமாக மரித்தோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நம்மளும் மகிமையின் சரீரத்தோட நிச்சயமாக எழுந்திருப்போம். அதுக்கு ஆதாரமாக தான், அதுக்கு ஒரு உதாரணமாக தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப நம்ம தண்ணிக்குள்ளே உள்ளே போகிறப்ப பாவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ண, அதே மாதிரி உள்ள சரீரம் போகிறப்ப பாவங்களுக்காக மரிக்கிறதற்கு சமம். அப்படி அவங்கள தண்ணியிலேருந்து வெளியில் தூக்குறது புதிய சிருஷ்டியாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? உயிர் தெழுகிறதுக்கு சமம் அது. ஸோ அதுதான் வந்து ஞானஸ்நானம். அதுதான் வந்து அந்த அந்த ஞானஸ்நானம் வந்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக தான் அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்களுக்கு நான் கற்பித்ததெல்லாம் அவங்களுக்கு போதிங்க, அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்ன பண்ணுங்கள்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுகிறோம். அந்த கட்டளை, அந்த ஞானஸ்நானம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஆதாரமாக, முன்னுதாரணமாக அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றிலும் முதலானவர். ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் ரேங்க் இன் த யூனிவர்ஸ். எல்லாத்துலேயும் ஒன் ஹூ இஸ் த ஏஜென்ட், கோல், த சஸ்டெய்னர் ஆஃப் கிரியேஷன், ஒன் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டு ரைஸ் ஃப்ரம் த டெட் வித் அ ரிசரக்டட் பாடி, க்ளோரிஃபைடு பாடி. ஹீ இஸ் த ப்ரீஎமினன்ட் இன் ஆல் கிரியேஷன். எல்லாவற்றிலும், எல்லா சிருஷ்டிகளிலும் முதல் பேருமானவர். இவ்வளோ காரியங்களை நம்ம வந்து தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம், த ஃபுல்னஸ் ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் கிரைஸ்ட். பிதாவில் உள்ள அந்த தெய்வத்தன்மை முழுவதுமாக யாருக்குள்ள வாசமாக இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்குது. பிதாவுடைய தெய்வத்தன்மை முழுவதுமாக, அவருடைய குணாதிசயங்கள் முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த நாஸ்டிக் அப்படி சொல்லி ஒரு குரூப்பு, நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நாஸ்டிசிசம் அப்படின்னா அவங்க வந்து எதை வந்து நம்புகிறாங்க அப்படின்னா, தே பிலீவ் இன் நாலேஜ். அவங்க வந்து என்னென்னா, நாலேஜ் வில் ஹெல்ப் அஸ் டு அட்டைன் சால்வேஷன் அப்படி சொல்லி நம்புகிறாங்க. அறிவு வந்து ஒருத்தனுக்குள்ள அறிவு, ஒருத்தனுக்குள்ள ஞானம் அவனை வந்து பாதுகாக்கும், அவனை நித்தியம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்புகிறவங்க தான் நாஸ்டிக் பீப்புள். GNOSTIC, நாஸ்டிக் பீப்புள். அவங்க நாஸ்டிசிசம் அவங்க ஃபாலோ பண்ண நாஸ்டிசிசம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து அறிவு, அந்த அறிவை கொடுத்தது யார்? அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? அவரை தான் பார்க்கணும். அவங்க நினைக்கிறாங்க அறிவு தான் நம்மளை பரலோகம் கொண்டு போவோம், ஞானம் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஞானம், அறிவு, அந்த திறமை இதுதான் நம்மளை பரலோகத்தை கொண்டு போய்க்கணும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவுடைய பிதாவாகிய தேவனுடைய எல்லா குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறப்ப அவரை நம்பினாதான்
பரலோகம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எந்த ஒரு ஏஞ்சல்ஸும் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. எவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களை வந்து என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும், கூட்டிகிட்டு போக முடியும். கொலோசியர் 2:9 அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறாரு. கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள். அப்போ ஃபுல்னஸ் ஆஃப் காட், அதுதான் வந்து சொல்ல, ஃபுல்னஸ் ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், பர்ஃபெக்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஃபாதர் காட் டுவெல்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வாசமாக இருக்கிறது. ஸோ அவரை ஆராதிக்காமல், அவரை விசுவாசிக்காமல் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நோ சான்ஸ். அப்போ அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிற 19 வசனத்தில் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கு. பரிபூரணம், பர்ஃபெக்ஷன் அப்படின்னாலே ஃபாதர் காட் தான். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தான். ஏன்னா இந்த உலகத்தில் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் யாருமே பரிபூர்ணமானவங்க, பூரணமானவங்க கிடையாது. ஒன்லி காட். ஹல்லேலூயா. ஃபாதர் காட். இயேசு கிறிஸ்துவே அதான் சொல்கிறார், என்னைய நல்லவனே ஏன் சொல்கிறேன், பிதா ஒருவரை தவிர நல்லவன் யாரும் இல்லை அப்படி சொல்கிறாரு. அப்போ ஃபாதர் காடு ஒன்லி இஸ் த பர்ஃபெக்ட் காட். ஹல்லேலூயா. சோதர அவருடைய அந்த பர்ஃபெக்ஷன் எல்லாமே யாருக்குள்ளே வாசமாக இருக்குது, இயேசு கிறிஸ்துக்குள்ள. இப்போ அவர் மூலமாக தான் பிதாவை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஸ்தோத்திரம். அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஆல்டர்னேட்டிவ் எந்த ஆல்டர்னேட்டிவ் வேவே கிடையாது. ஒரு வேற வழி, மாற்று வழி எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆல் தட் காட் இஸ் டுவெல்ஸ் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள, பிதாவுக்குள்ள எல்லா காரியங்களும், எல்லா தெய்வத்தன்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அடுத்து கடைசியாக காட் ரிகன்சைல்ஸ் ஆல் திங்ஸ் டு ஹிம்செல்ஃப் த்ரூ ஜீசஸ். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரையும் ஒப்புரவாக்குகிற அந்த ஒரு காரியத்தையும் அவர் வந்து செய்கிறார். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ப்ரீஎமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் எல்லா சிருஷ்டிகளும், சகல சிருஷ்டிகள், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருவானவர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தான் ரிகன்சைலர். ஹல்லேலூயா. சோதரம், ஒப்புரவாக்குகிற தேவன். நம்ம வந்து பாவம் பண்ணினதுனால, நம்ம வந்து மீறுதல்கள், அக்கிரமங்கள் பண்ணதுனால, தப்பு பண்ணதுனால நம்மளுக்கும் பிதாவாகிய தேவனுக்குள்ள உறவு வந்து என்ன பண்ணிருச்சு, பிரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஒப்புரவாக்குற ரிகன்சைலர் வந்து கண்டிப்பாக தேவை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஒப்புரவாக்கணும். விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை, ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ள தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதனால தான் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தின பேருமானவர் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம வந்து பாருங்கள். காட் டுக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ரிகன்சைலிங் அஸ் டு ஹிம்செல்ஃப். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனே முதல் படியை எடுத்து வைக்கிறாரு, நம்ம எல்லாரையும் அவரோட ஒப்புரவாக்கும்படி. எப்படி? பை சென்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறது மூலமாக இந்த காரியத்தை பிதாவாகிய தேவனே முன்னெடுத்து செய்கிறார். ஸோ கிரைஸ்ட் வில் ரிகன்சைல் ஆல் திங்ஸ் ஆன் எர்த், திங்ஸ் இன் ஹெவன். அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவாகிய தேவன் இப்படி பிரியப்படுறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் பாவத்தினால என்ன பண்ணி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் திரும்ப வந்து கொண்டு வரணும் நமக்குள்ள, நம்ம சிஸ்டத்துக்குள்ளே, நம்ம லீடர்ஷிப்புக்குள்ளே, நம்ம ஆளுகைக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்படின்னா அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த ரிகன்சைலேஷன், அந்த மினிஸ்ட்ரியை ஆண்டவர் வந்து செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ திஸ் வேர்ஸ் டசன்ட் டீச் யூனிவர்சலிசம். அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். யூனிவர்சலிசம்னு ஒன்று இருக்குது, நாஸ்டிசிசம்னு ஒன்று சொன்னேன். அவங்க வந்து நாலேஜ் தான் ஒருத்தனை வந்து சால்வேஷனுக்கு கொண்டு போகும், ஒருத்தனை நித்தியத்துக்கு கொண்டு போகும். நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ அந்த தமிழ்லேயும் வந்து இங்கிலீஷ்லேயும் ஒரு சேயிங் இருக்குல்ல, நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல் அப்படி சொல்லுவாங்க. அறிவே ஆற்றல். இப்போ நாலேஜ் இருந்தால் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க, அப்பெல்லாம் கிடையாது. இயேசு இருந்தால் தான் பெரிய ஆள். நாலேஜெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நாலேஜ் உங்களை வந்து என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. பிச்சைக்காரன் கூட பரலோகத்துக்கு போவான், நாலேஜ் உள்ளவன் நரகத்துக்கு போயிடுவான். ஹல்லேலூயா.
அப்போ அறிவெல்லாம் மேட்ரு கிடையாது. யார் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான் அதுதான் மேட்ரு. யார் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, வாஸ்ட் நாலேஜ், எவ்வளோ அறிவு இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த இது யூனிவர்சலிசம் சில பேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி அவருக்கு பிரியமாயிற்று அப்படிங்கிறப்ப அல்டிமேட்லி everyone will be saved, everything will be saved, everything will be reconciled அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுதான் யூனிவர்சலிசம். கடைசியில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, கடைசியில் எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு தான் கொண்டு வருவார் பாருங்க அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்குது. தியாலஜி படித்தா தெரியும். அந்த ஒரு டீச்சிங்கில் இந்த வசனத்தை தான் அதுக்கு ஆதாரமாக வச்சுவாங்க. பூலோகத்தில் உள்ளவே பரலோகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவார், ஒப்புரம் வைக்கிறார். நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், கடைசியில் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறோம், எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போக போகிறோம். இதுக்கு போட்டுக்கிட்டு எதுக்கு போட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு, இது ஹோலினஸ்ஸு, இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதனால தான் முன்னால் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கு. அவர்தே எல்லாத்துக்கும் முந்தினவர். தூதர்களை வழிபடாதீங்க, நாலேஜ் பெருசுன்னு நினைக்காதீங்க அப்படி எல்லாத்தையும் சொல்லி கொலோசியர்கள் எழுதின நிருபத்தில் அவ்வளோ காரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. கிறிஸ்து மூலமாக தான் எல்லாம். அல்லேலூயா. கிறிஸ்துவ அறியலைன்னா எவ்வளோ அறிவு இருந்தாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எல்லாருக்குள்ளேயும் வரணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் நம்பணும். அவர் தான் பரலோகத்துக்கு வழி அப்படி சொல்லி வாயினால் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஸோ ஜீசஸ் இஸ் சாவரின் ஓவர் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். என்னென்ன இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குதோ எல்லாத்துக்கும் மேலே ஆளுகை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை தொடர்ந்து நம்புவோம், அவரை தொடர்ந்து ஆராதிப்போம், துதிப்போம். எல்லா துதிகான மகிமையும் அவருக்கு செலுத்துவோம். ஏன்னா அவர் ப்ரீ எமினன்ட் இன் ஆல் கிரியேஷன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முதனவராக, எல்லா சிருஷ்டிக்கும் முதனவராக இருக்கிறார். இதில் சாத்தான் வந்து இந்த சத்தியத்தின் ஒளியை குருடாக்கி போடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். நம்ம 1 கொரிந்தியர் 4:4 வாசித்தோம். The God of this world has blinded the unbelievers. You should not know the light of this gospel. You should not know the power of Jesus Christ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமை, இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு, இந்த மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் குருடாக்கி வச்சுருந்துருக்கான். நிறையா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக குருடாக்கியிருப்பான். ஒரு சில பேருக்கு நல்ல சொத்து கொடுத்து கடவுள்னாலே நினைக்காத, கடவுளை பற்றி எதுக்கு நினைக்கிற, கடவுளெல்லாம் யோசிக்காத, உனக்கு இருக்க சொத்துக்கு பல தலைமுறைகள் வாழும் அப்படின்ட்டு சொத்துக்கள்லாம் கொடுத்து கடவுளை நினைக்காமல் வச்சுருக்கான். நிறைய பேருக்கு அறிவு நல்லா கொடுத்து, எவ்வளோ அறிவு, இதை வச்சு நான் பிழைப்பேன் பாரு, இதை வச்சு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இந்த அறிவு போதும் நான் பெரிய ஆளாயிருவேன் அப்படின்ட்டு, இதை வச்சே நான் எல்லாம் இதாக பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அறிவு வச்சு, இதெல்லாம் பிசாசு வந்து பிளைண்ட் ஆக்கி வச்சுருக்கா. இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சில பேருக்கு நல்ல தாளந்து திறமைகளை கொடுத்து அவங்கள குருடாக்கி வச்சுருக்காங்க. எனக்கு இருக்க தாளந்துக்கு, எனக்கு இருக்க திறமைக்கு கடவுள்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவங்கவுங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து பிளைண்ட் ஆக்கி வச்சுருக்கிறான். அதை உணரணும் மக்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளுக்கு எவ்வளோ தான் ஆஸ்தி இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், தாளந்து இருந்தாலும், இயேசு இல்லைன்னா, இயேசுவை விசுவாசிக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அதைத்தான் தெளிவாக இந்த பேசேஜில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு ஸ்டோரி, நடந்த ஒரு ஸ்டோரியோட இந்த மெசேஜை முடிக்கிறேன். லியோனார்டோ வின்சி அவரோட ஃபேமஸ் பெயிண்டிங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் சப்பரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியலாம். ஸோ லாஸ்ட் சப்பரை வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஹேண்டை வந்து எம்டியாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாரு.
ஏசு கிறிஸ்துவோட அந்த லாஸ்ட் சப்பர் பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து எம்டியாக வந்து வரையலை. அந்த ஜீசஸோட ஹேண்டில் வந்து அந்த திராட்சரசம் இருக்கிற கப்பை தான் வந்து கொடுத்து தான் வரைஞ்சிருந்துருக்கிறார் ஃபஸ்ட்டு. ஆனால் வந்துட்டு இவர் வரைஞ்ச இந்த பிக்சர்ஸ் எல்லாம், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட வந்து கேட்பாராம் ஃபீட்பேக். எப்படி இருக்குன்னு நீ சொல்லு, நீ தான் வந்து சரியாக சொல்லுவேன், இப்போ நீ சொல்லு அப்படின்ட்டு அவர் நெருக்கமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட வந்து இந்த லாஸ்ட் சப்பர் பிக்சர் எப்படி இருக்குது பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சொன்னாரன், ஏய் அந்த ஜீசஸ் கையில் இருக்க கப்பு செம்மையாக இருக்குடா அப்படின்னார். ஜீசஸ் கையில் இருக்க கப்பு செம்மையாக இருக்கும், ரிமூவ் பண்ணிட்டாரான். ஏன்னா கப்பை பார்க்குற ஜீசஸை தான் பார்க்கணும். நான் எனக்கு சென்ட்ரல் ஃபிகர் இதில் லாஸ்ட் சப்பரில் யார், ஜீசஸ் கிரைஸ்ட்டு. நீ அவர் கையில் இருக்க கப்பை பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லு, அப்படி ரிமூவ் பண்ணிட்டாரான். இப்போ வர லாஸ்ட் சப்பர் பிக்சர் அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். லியோனார்டோ வின்சி வரைஞ்ச அந்த. அப்போ யார் நம்முடைய லைஃப்பில் சென்டராக இருக்கணும்? அல்லேலூயா, கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கணும். அவர் கொடுத்த காரியங்கள்லாம் மையமாக வச்சுக்கக்கூடாது. அல்லேலூயா, கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு நல்ல தாளந்து திறமைகளை கொடுத்துருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்மளுக்குள்ள ஆசீர்வாதங்களை மையப்படுத்தி வாழ்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் யார் காரணம்? ஹல்லேலூயா. Who is the reason for all the blessings we received? Worship him. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise him. Live for him forevermore. அவருக்காக நம்ம எப்பொழுதும் வாழ்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மை மையமாக வைத்து, ஹல்லேலூயா, உம்மை முதன்மையாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில், யூ ஆர் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப். ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கையின் மையம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் தான் ஆண்டவரே, உம்மை தவிர வேற யாரும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவனுக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற தேவன். அவர் கொடுத்த காரியங்கள் அல்ல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தூதர்கள் அல்ல, எந்த ஒரு சிருஷ்டிப்பும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, உம்மை சகல ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் உம்மை பின்பற்ற நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், ஆல்ஃபா அண்ட் த ஒமேகா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமான தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் முதற்பேருமானவர். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேரானவர், எல்லாவற்றிற்கும் முதல்வரானவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்த, உமக்கு முன்னுரிமை கொடுக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்குள்ளே தான் எல்லாம் நிலை நிற்கிறது. நாங்கள் நிலை நிற்கிறதற்கு காரணமே நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களை தாங்குகிறதுக்காக, ஏந்துகிறதுக்காக, சுமக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷத்தின் ஒளியை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் அதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பிரசித்திப்படுத்துவதற்கு ஹல்லேலூயா, உம்மை மையப்படுத்தி இந்த கிறிஸ்மஸை கொண்டாட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உதவி செய், கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. அந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டீர் என்று விசுவாசிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு முழுவதுமாக பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவருக்கே ஆராதனை செய்து ஒருவரையே தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, ஈவினிங் நடக்கிற கேரல் சர்வீஸ் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நேர்த்தியாக நீங்களே நடத்தி கொடுங்கப்பா. உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ராஜா. நாங்களாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுகிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த அறிவு ஞானத்தெல்லாம் கொடுத்து செய்ய வைக்கிறீங்க ராஜா.
உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord.